ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக் ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். டைட்டில் என்ன அப்படின்னாக்கா, வென் யுவர் கோல்ட் ஹஸ்பண்ட் பிரிங்ஸ் ஹிஸ் கேர்ள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹூ ஹேட் க்ரஷ் ஆன் ஹிம். ஓகேவா, இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நீங்கள் தான் ஆக்சுவலி உங்களுக்கும் டேயாங்குமே கல்யாணம் ஆகிட்டு கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. இது ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. லைக் டேயோடைய அப்பா என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இது என்னுடைய ஃப்ரெண்டோடைய பொண்ணு, நீ எந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 நாளில் என்கேஜ்மெண்ட்டெல்லாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக கல்யாணமே முடிச்சிருந்துருப்பாங்க உங்களுக்கும் அவருக்குமே. அண்ட் உங்களுடைய ஸ்டேட்டஸ், நீங்கள் படிச்சிருக்கீங்களா இல்லையா, உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, உங்கள் ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி எதுவுமே டேயாங்க்கு தெரிஞ்சிருக்காது. இன்றைக்கி இந்த கல்யாணம் ஆகிட்டு 2 வருஷத்துலையுமே அவர் தெரிஞ்சிருந்திருக்கவும் மாட்டார், உங்ககிட்டையும் கேட்டிருந்திருக்க மாட்டார். இது 2 வருஷத்தில் 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சுவார்த்தை அப்படின்ட்டு ஒன்று கூட பேசியிருக்க மாட்டீங்க. அவரும் பேசியிருக்க மாட்டார். நீங்கள் அப்ரோச் பண்ணாலுமே அவர் உங்களை சுத்தமாக லைக் அந்த மாதிரி ஒரு ஆள் வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே அவர் மதிச்சே இருந்திருக்க மாட்டார். ஒரு ஆளாகவே மதிச்சிருந்திருக்க மாட்டார் உங்களை. அவர் இன்னைக்கு வெறுமே அப்படி தான் இருந்திருப்பார். அண்ட் அடிக்கடி பிஸ்னஸ் ட்ரிப்பு போயிட்டு வரவங்களை தனியாக வீட்டில் விட்டுட்டு அடிக்கடி ஏதாச்சும் கால் அவ்வளோதான் எழுந்து கால் பேச போகிறேன்ட்டு மணிக்கணக்கில் போய் பேசிகிட்டு பேசுவார். உங்களெல்லாம் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கல்யாணம் ஆகிட்டு இந்த 2 வருஷத்தில் பேசியே இருந்திருக்க மாட்டார். நீங்களும் இன்றைக்கி திருந்திடுவார், நாளைக்கு திருந்திடுவார் அப்படின்ட்டு கனவு கொட்டை கட்டிக்கினே கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகிப்போச்சு. இன்னுமே மனுஷன் திருந்தலை. அண்ட் இந்த மாதிரி இருக்க ஒரு நாள் லைக் சடன் டேயில் அவருமே வீட்டுக்கு வர்றாரு. பார்த்தா கூட ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வர்றாரு. அண்ட் நீங்களுமே கேட்குறீங்க யார் அது அப்படின்ட்டு. அந்த பொண்ணு அவர் பதிலே சொல்லலை. அண்ட் அந்த பொண்ணே மினிக்கிட்டு சொல்கிறா முன்னாடி நின்றுக்கிட்டு, ஒயன் ஹாய் எப்படி இருக்கீங்க, நான் டேயாங்குடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாரே மினி அப்படின்னு சொல்ல நீங்களுமே சொல்கிறீங்க இல்லை அவர் என்கிட்ட எதுவும் சொல்லலை அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்கிறா, ஓ அப்படியா, சரி ஓகே, அவர் சொல்லலைன்னா என்ன, நானே சொல்கிறேன். என்னோடய பேர் மினி, நான் டேயாங்குடைய ரொம்பவே பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் சைல்ட்ஹுட்டில் இருந்து. அண்ட் அவர் அடிக்கடி பிஸ்னஸ் ட்ரிப்பு அப்படி இப்படின்னு சொல்கிறாரு இல்லையா, அது எல்லாமே நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் போவோம். அண்ட் அடிக்கடி அவர் கால் பேசுவார் இல்லையா, அது வேறு யார் கூடவும் இல்லை, ஏன் கூட தான் அப்படிங்கிற மாதிரி. அவர் என்னென்ன பண்ணுறாரோ அதை மொத்தமும் எனக்காக தான் அப்படிங்கிற மாதிரி புட்டு வைக்கிறவங்க கிட்ட உங்களுக்கு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ கோபம் வருது. பட் இருந்தாலே கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா அம்மனிக்கு ஐயா மேலே அம்மட்டு காதல். இந்த 2 வருஷத்தில் எக்ஸ்ப்ரெஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. பட் ஐயா கண்டிருந்திருக்கவே மாட்டார். அண்ட் இப்போவும் அதே மாதிரி தான். அவர் அந்த பொண்ணு இவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கா, பேர் மினி தானே, இந்த மினிக்கு சொல்லிகிட்டு இருக்கா. அவராக அவர் பாட்டுக்கு அவர் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் என்ன, நீங்கள் என்ன பேசுகிறீங்க, அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு அவர் அந்த பொண்ணுடைய கையை பிடிச்சி லைக் கையை ஒரு கை பிடிச்சிக்கிட்டு இப்போ சேர்த்து பிடிப்போம்ல அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நம்ம உள்ளே போகலாம், என்ன பேசிட்டீங்க வேஸ்ட்டாக அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு உள்ளே போயிட்டு உட்கார வைக்கிறாரு. அண்ட் அவருமே பார்க்குறாரு உங்களை. ஏன் அப்படின்னாக்க, வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் நம்ம அவங்களுக்கு டீ காஃபி ஜூஸ் இந்த மாதிரிலாம் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான். அதுக்காக தான் பார்க்குறாரு உங்களை முறைச்சி. அண்ட் நீங்களுமே பார்க்குறீங்க. பார்த்துட்டு உடனே கிச்சன் போயிட்டு அவங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரீங்க. அண்ட் நீங்கள் என்னவோ கரெக்டாக தான் நிற்பீங்க. லைக் காஃபி அந்த ட்ரேயில் தானே வச்சு எடுத்துகிட்டு வருவோம். அண்ட் நீங்கள் கரெக்டாக வர்ற அந்த பொண்ணு பைத்தியம் மினிக்கு என்ன பண்ணிட்டா, காலில் குறுக்க விட்டுட்டா. அது கொஞ்சம் லைட்டாக ஸ்லிப் ஆகிட்டு அவன் மேலே கொஞ்சம் பட போயிருக்கும். பட் ஏங்க என்ன பண்ணிட்டாரு, குறுக்க இந்த கௌஷிக் வந்தான் அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே லைட்டாக பட்டுருச்சு. அவர் கோட்டு தானே போட்டிருக்காரு, அந்த கோட்டில் தான் போட்டிருக்கோம். அவருக்கு அடியெல்லாம் எதுவும் பட்டிருக்காது. அண்ட் கத்துறாரு, ஏன் பார்த்து வர முடியாத உனக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ தான் 2 வருஷத்தில் முறையாக கத்துறாரு. முறையாக நீங்கள் உங்ககிட்ட பேசியே அவர் பார்க்குறீங்க. அண்ட் நீங்களுமே நான் எதுவும் பண்ணல அப்படின்றீங்க. ஓ பண்ணாமலே நீ தவறி மினி மேலே இந்த காஃபியை கொட்ட பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா, எனக்கு தெரியல, என்ன எதுவும் பண்ணல, அந்த பொண்ணு தான் கால் குறுக்க விட்டா அப்படின்னா. அந்த பொண்ணு இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறா. அண்ட் டேயாங்க் அந்த பொண்ணு சொல்கிறத நம்புறாரு. எனக்கு நல்லாவே தெரியும் மினியை பற்றி, நீ அவகிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே நடந்துக்கோ, அவளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நீ தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா உங்களுக்கு கண்ணு கலங்குது. பட் இருந்தாலும் அவர் முன்னாடி அழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கிச்சனுக்கு போயிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு
அண்ட் அவர் என்ன பண்ணிட்டாருனாக்க நேராக அந்த பொண்ணை மேலே போகலாம், வா ரூமுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டின்னு போயிட்டாரு. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது நீங்களும் பார்க்குறீங்க, அதே மாதிரி ஹிப்பில் கையை போட்ட மாதிரி தான் கூட்டின்னு போகிறாரு. அண்ட் அந்த பொண்ணை வந்து திமிரா உங்களை பார்த்து அந்த மினி வந்து சிரிக்கிறா. அண்ட் உங்களுக்கு அதிலே தெரிஞ்சு போச்சு, அந்த மினிக்கு வந்து டேங் மேலே பயங்கரமாக க்ரஷ் இருக்குது போல் அப்படிங்கிற மாதிரி, லவ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்க. ஏன்னா அவளுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் நீங்களுமே போகிறீங்க, போயிட்டு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அதுக்காக நீங்களும் போயிட்டு ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. லைக் டின்னர் தான், ஈவினிங் டைமில் தான் கூப்பிட்டு வந்திருப்பாரு. அண்ட் இப்போ டின்னர் டைமும் ஆகுது. நீங்கள் வந்து லைக் நிறைய சமைக்கிறீங்க, நான்வெஜ்ஜு அது இது நீட்டு. அண்ட் நிறைய சமைச்சு அண்ட் டைனிங் டேபிள் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மேலே தான் போகிறீங்க உங்கள் ரூமுக்கு தான். ஆக்சுவலி நீங்களும் டேயாங்குமே வந்து என்ன தான் பேசலாம் அப்படின்னாலும் ஒரே ரூமில் தான் தங்கியிருந்துருப்பீங்க. இப்போ ஒரு டோர் ஓப்பன் பண்ணால் ரெண்டும் தான் அப்படியே உட்காந்து சோஃபாவில் இது என்னவோ இந்த மினிக்கு அவர் தோல் மேலே சாஞ்சிக்கின்னு சிரித்து பேசினுக்கிறா. அவருமே வந்து அந்த பொண்ணை கையை பிடிச்சிக்கின்னு சிரித்து பேசின்னு இருக்க. அண்ட் இந்த 2 வருஷத்தில் அவர் சிரிச்சே இப்போ தான் பார்க்குறீங்க. இந்த மாதிரியெல்லாம் பார்த்ததுமே உங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டு அண்ட் நீங்களுமே வந்து டின்னர் ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுங்க 2த்தையும் பார்த்துன்னுக்குறீங்க அப்படிங்கிறது கூட அதுங்க வந்து கவனிக்காமல் இருந்திருக்குங்க. அண்ட் அப்போ தான் வந்து அதுங்களும் திரும்பி பார்த்துட்டு அவள் தான் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையே இல்லை. நீங்கள் வந்து சொல்லிவிட்டு அங்கே தான் நின்றுட்டுருக்கீங்க. அண்ட் அவருமே பார்க்குறாரு, சொல்லிட்டா கதவை தட்டிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மேனஸும் இல்லை, வந்து எங்கே சொல்ல வரையா அதை சொல்லிவிட்டு கிளம்புறோம் அப்படிங்கிற ஒரு மேனஸுமே இல்லை. அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்னதான் நீ வந்து சின்ன வயசுலேருந்து என்ன தான் உங்கள் அப்பா அம்மா உனக்கு நல்ல புத்தி கற்றுக் கொடுத்தாங்களோ தெரியல, ஒரு பேசிக் நாலேஜ் இல்லை, ஒரு பேசிக் சென்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேச உங்களுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. இப்போ தான் இந்த 2 வருஷத்தில் பண்ணதெல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ இதாக தெரிஞ்சிருக்காது. பட் இவர் இப்போ இந்த மாதிரி ஒரு 3rd பர்சன் முன்னாடி உங்களை இன்சல்ட் பண்ணுறாரு இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் அதெல்லாம் எதுவும் கண்டுக்காமல் நீங்கள் வந்து பின்னாடி திரும்பி கிளம்பிட்டீங்க. டைனிங் ஹாலில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி தான் 2 கையை கோத்துக்குன்னு வருதுங்க. வந்ததுமே பார்க்குறாரு, ஏன்னா டைனிங் டேபிளில் வந்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்க ஃபுட்டு. அண்ட் எல்லாமே நல்லா சாப்பிட்றா. சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் 1008 குறை வேறு சொல்லுது அந்த மினி பொண்ணு. ரொம்பவே ஸ்பைஸியாக இருக்குட்டே, எனக்கு இது பிடிக்கலட்டே, எனக்கு இதை டேஸ்ட்டி ஒத்துக்கல அப்படி இப்படிங்கிற மாதிரி மூக்கு மட்டும் நல்லா என்னமோ கொட்டிக்குது. பட் இருந்தாலும் 1008 குறைக உங்களுக்கு வந்து காண்டாவது. அப்படியே எடுத்து சப்புன்னு கன்னத்துக்கு வைக்கலான்ற அளவுக்கு வருது கோவம். பட் இருந்தாலும் டேயாங்கோடைய ஃப்ரெண்டு அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்ருக்கீங்க. அண்ட் அவருமே வந்து ஊட்டி விடுறாரு அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணுமே வந்து ஊட்டுது, மாற்றி ஊட்டிக்கின்னு சாப்பிடுதுங்க, பல்லு காட்டி சிரிக்குதுங்க. அண்ட் நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட அவருமே சரி அந்த பொண்ணுமே சரி கண்டுக்கவே இல்லை. அண்ட் இப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ட் அவருமே சொல்கிறாரு, மினி எப்போவுமே நைட்டில் பால் சூடு பண்ணி நீ மேலே ரூம்க்கு எடுத்துகிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னாக்க என்னதான் இருந்தாலும் அது வந்து உங்களுடைய ரூம் இல்லையா, நீங்கள் 2 பேர் தான் அந்த ரூமில் இருந்திருப்பீங்க. இப்போ 3rd பர்சன் ஒரு பொண்ணு இந்த மாதிரி உங்களுடைய ரூம்குள்ளே என்டர் ஆகிறது உங்களுக்கே சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா உங்களுடைய பெட்ரூம் அப்படிங்கிறது உங்களுடைய ப்ரைவசி, அதுக்குள்ளே வந்து யாருமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து உரிமையாக உங்களுக்கே இல்லாத உரிமை அந்த பொண்ணுக்கு இருக்கிற மாதிரி அந்த பொண்ணு பிஹேவ் பண்ணிகிட்ருக்கால, அதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்பவே ஹார்ட் பிரேக் ஆகுது. எல்லாத்தையுமே எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த லிமிட் வந்து உங்கள் 2 வருஷத்தில் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஓகேன்னு இருந்திருப்பீங்க. பட் இன்றைக்கி எல்லாமே லிமிட்டை தாண்டி போகிறத நீங்களே வந்து ஃபீல் பண்ணுறீங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்களுமே சரின்னிட்டு பால் அதே மாதிரி காய வச்சு மேலே தான் எடுத்துன்னு போகிறீங்க. அண்ட் மேலே போனதுமே வந்து அதே மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறீங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா, அங்கே வந்து ரெஸ்ட் ரூமில் இருந்திருப்பாரு, வேணும்ன்ட்டு அந்த பாலை வாங்கி நம்ம பால் குடிக்கிறோம் அப்படின்னாக்க கொஞ்சம் வாமாக தானே இருக்கும், ரொம்ப கொதிக்கிற அளவுக்காக இருக்கும். அவள் என்ன பண்ணிட்டா, தேங்க வெளியே வர்ற மாதிரி அந்த வாட்டர் சவுண்டெல்லாம் கேட்கலடா ஃப்ரெஷ்ஷானாக்க, அந்த சவுண்டெல்லாம் நின்றதுமே கண்டுபிடிச்சிட்டா டேங் வெளியே தான் வரப்போகிறாரு அப்படின்ட்டு. அந்த மினியுமே என்ன பண்ணிட்டா, அந்த பாலை எடுத்து அப்படி வேணும்ட்டியோ கை மேலே ஊற்றிக்கினா, அது என்ன கொதிக்கவா இருக்குது, ஜஸ்ட்டு வாமாக தான் இருக்கும், குடிக்கிற அளவுக்கு சூடு தானே இருக்கும், கை பொறுக்கிற அளவுக்கு தானே சூடு இருக்கும் அந்த பால். அண்ட் அதை ஊற்றிக்கினியே என்னவோ வந்து கொதிக்கிற எண்ணெயை மேலே ஊற்றிக்கின மாதிரி தக்கன்ட்டு
தையத்தக்கன்ட்டு வந்து வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறா. அண்ட் இதெல்லாம் வந்து டே வந்து அந்த டைமில் தான் வந்து கரெக்டாக வெளியாகவும் வந்திருப்பார். பார்த்ததுமே அவ்வளோதான், அவருக்கு வந்து செம்மையாக கோவம் வந்துருச்சு. அண்ட் அவர் என்ன பண்ணிட்டாரு, என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எதுவுமே கேட்கல. அவர் வந்ததுமே வந்து இந்த மினி பொண்ணு திரும்பி பார்த்துட்டு, வந்துட்டிங்களா, இங்கே பாருங்கள் ஒய்யன் வந்து என் மேலே கை மேலே சூடாக இருக்க பாலை கொட்டிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நீலி கண்ணீரை வச்சுக்கிட்டு ஓடி போய் கையை பிடிச்சிக்கிட்டா. அவருமே வந்து என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கேட்காம அவள் கை அந்த மாதிரி கொஞ்சம் ரெட்டாக இருந்ததை பார்த்ததுமே ஓடி கூட வரல, வேகமாக வந்து கன்னத்துலேயே வந்து ஒரு அறை இல்லை 2 அறை விடுறாரு. உங்களுக்கு அவ்வளோதான், ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுது, அவ்வளோ வேகத்தில் அடிச்சிருந்துருப்பாரு. அண்ட் உங்களுக்கு வந்து அவ்வளோதான், பொறுமை வந்து இனிமேலும் தாங்கலை. ரொம்பவே வந்து ஹார்ட் பிரேக் ஆகுது உங்களுக்கு. அவங்களுக்கு செம்மையாக கோவம் வருது. பட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஆல்ரெடி வந்து டிவோர்ஸ் பேப்பர்ஸுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. 2 வருஷத்தில் நம்மளை லவ் பண்ணாத பர்சன் கூட நம்ம எதுக்கு வாழணும், நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கணும். அவனுக்கு நம்மளை பிடிக்கல அப்படின்னா அது அவனுடைய லாஸ் தான், அவன் வாழ்க்கை தான் போகுது. அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க இல்லையா, அதை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஆல்ரெடி சைனும் போட்டிருப்பீங்க. அது அப்படியே எடுத்து அந்த ட்ராவில் தான் வச்சுருப்பீங்க. அதை எடுத்து அப்படியே அவர் எப்படி கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து அப்படியே டப்புன்னு எடுத்து அவர் செஸ்டோட சேர்த்து அடித்து வைக்கிறீங்க. அண்ட் அவருமே பார்க்குறாரு என்னன்னுட்டு, பார்த்தா டிவோர்ஸ் பேப்பர்ஸு. அண்ட் மினியுமே பார்க்குறா, உனக்கு இந்த பொண்ணு செட் ஆகாது வேண்டாம், இந்த ஒயன் வேண்டாம் உனக்கு வந்து இதை விட வேறு நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அண்ட் நீங்களா, உங்களுக்கு அவ்வளோதான், இன்னும் டென்ஷன் ஆகுது. என்னது நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறியா, இன்னொரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீயே வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அண்ட் டேவுமே பார்க்குற என்ன பேசிகிட்டு இருக்க ஒய்யன், அவ என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல. இப்போ தான் நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க. ஃப்ரெண்டா, எந்த ஃப்ரெண்டு, ஒரு அவனுடைய ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆயிட்டு அப்படின்னாலும் அவனுடைய ரூமுக்கு வீட்டுக்கே வந்து அவன் பொண்டாட்டி மேலேயே பழிய போட்டு அவனுடைய பெட்ரூம் வரையுமே வருவா. சொல்லு, இது நம்மளுடைய பெட்ரூமில் 3வது ஒரு ஆளை நீ வந்து உள்ளே விட்டுருக்க அப்படின்னா நீ என்ன மாதிரி ஒரு ஆளாக இருப்ப, அண்ட் அவள் எந்த மாதிரி ஒரு ஆளாக இருப்பா, உன் பெட்ரூம்குள்ளே அவள் வர்றா அப்படின்னா அவள் எந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் பேச டேக் இன்னும் கடுப்பாகுது. அப்படி கையெல்லாம் ஓங்குறாரு. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, போதும், இனிமேலும் என்னால் உங்க கூட வாழவே முடியாது, ஃப்ரெண்டுன்னு தானே சொல்லிகிட்டு இருக்கா, இந்த அவன் ஃப்ரெண்டோடைய லட்சணத்தை நீயே பாரு அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே வந்து ஒரு ரெக்கார்டை எடுத்து காட்டுறீங்க. லைக் நீங்கள் கையில் ஃபோன் வச்சுட்டு தான் இருந்திருப்பீங்க. என்ன பேசியிருப்பா அப்படின்னாக்க, லைக் நீங்கள் பால் எடுத்துகிட்டு வந்தீங்களா, அப்போ கையில் ஃபோன் தான் இருந்திருக்கோம். அண்ட் அவள் வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருப்பா. அந்த டைமில் நீங்கள் ரெக்கார்டும் பண்ணியிருப்பீங்க. என்ன பேசுகிறா அப்படின்னா, நான் சின்ன வயசில் வந்து டேவை லவ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் குறுக்க நீ வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், நீயா இந்த வீட்டு விட்டு போயிடு, இல்லை அப்படின்னாக்க நானே வந்து உன்னை டிவோர்ஸ் பண்ண வச்சிடுவேன். டேவை வந்து ஆல்ரெடி தேவை உன்னை ரொம்பவே வெறுக்க வச்சுட்டேன், இனிமேலும் வந்து அவ்வளோதான், உன்னை சாகுற வரைக்கும் உன் பேரே அவன் வாயில் வரவிடாத மாதிரி பண்ணிவிடுவேன் நான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மிரட்டியிருப்பா. அந்த எனக்கு மட்டும்தான் தேவையில்லாமல் மனசில் வந்து காதல் கோட்டையெல்லாம் வளர்க்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. அண்ட் இது மாதிரி அவள் பேசுனது எல்லாத்தையுமே வந்து அவள் பண்ணா இல்லையா, அந்த காஃபி மேலே கொட்டுற மாதிரி பண்ணது, அண்ட் இப்போ இந்த மாதிரி பால் கொட்டுற மாதிரி பண்ணது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இதை வந்து அவர்கிட்ட போட்டு காட்ட அவருக்கு வந்து லைக் பேச்சே வரல, மனுஷன் அப்படி ஸ்டன் ஆகி நின்றுட்டுருக்காரு. திரும்பி மினியை பார்க்குறாரு. அந்த மினியும் இல்லை அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை, அவள் சொல்கிறது எல்லாமே பொய் அப்படின்னா நீங்களா பேசுகிறீங்க. ஓ, அந்த ஆடியோ பொய் அப்படின்னாக்க அப்போ இந்த வீடியோ என்ன சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சிசிடிவி வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. லைக் பெட்ரூமில் இல்லை, ஹாலில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. அண்ட் பெட்ரூமில் வந்து நீங்கள் அந்த வீடியோட சேர்த்து ஆடியோட சேர்த்து அந்த வீடியோ எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் டேக்கிட்டு வந்து அந்த ஆடியோ மட்டும்தான் போட்டு காட்டியிருப்பீங்க, வீடியோ இப்போ தான் காட்டுறீங்க. தேவமே வந்து பார்த்துட்டு அந்த மினியை தான் பார்க்குறாரு, என்ன இது அப்படின்னு கேட்குறாரு. அண்ட் அவளுமே சொல்கிறா, இல்லாட்டி அதெல்லாம் பொய் அப்படின்னா, பொய்னா இப்போ சரி வீடியோ எல்லாமே பொய்யா போயிடுமா, சரி ஆடியோ கூட ஏதோ மாஃப் பண்ணலாம் அப்படின்லாம். அண்ட் வீடியோ
தெளிவாக இருக்குது. இப்போ தான் 5 மினிட்ஸுக்கு முன்னாடி அவள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கா. இது எப்படி பொய்யாகும் அப்படிங்கிற மாதிரி அவருமே கத்த அண்ட் அவளுமே சொல்கிறேன், ஆமாட்டி எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன் அண்ட் நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். பட் இந்த ஒய்யன் இருக்கால இவ குறுக்க வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து உங்கள் கன்னத்தில் ஒரு அறை விடுறா. எதிர்பார்க்காத டைமில் வந்து அடிச்சிருப்பா. அண்ட் டேக்குமே ஷாக் ஆகிட்டு, ஏய் மினி என்ன பண்ணிகிட்டு இருக்க, என்னதான் இருந்தாலும் என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களே கத்துறீங்க ஒய்ஃபா, யாருக்கு ஒய்ஃபு, நான் ஆல்ரெடி டிவோர்ஸ் பேப்பர்ஸில் சைன் பண்ணிட்டேன். இனிமே நீ பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்ம கல்யாணம் ஆகிட்டு 2 வருஷத்தில் நம்ம 2 பேருக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை, எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. அதுவே போதுமே எனக்கு. ஆல்ரெடி நான் என் லாயர்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு எல்லா எவிடன்ஸும் கொடுத்துட்டேன், நீ இது வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அண்ட் ரிங் இருக்கு இல்லையா, வெட்டிங் ரிங், அதையும் கழட்டி அவர் மூஞ்சிலே தூக்கி போட்டு உங்களுடைய பெட்டியில் உங்கள் ட்ரெஸ்ஸஸ் லைக் எதுவுமே இல்லை. ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் வாங்கின எந்த ட்ரெஸ்ஸுமே நீங்கள் வந்து எடுத்துக்கல. பிஃபோர் மேரேஜ் நீங்கள் இந்த வீட்டுக்கு வரும்பொழுது என்னத்தை எடுத்துகிட்டு வந்தீங்களோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை விட்டு நீங்கள் கிளம்பியிருந்திருப்பீங்க. அண்ட் தேவுமே பார்க்குறாரு, வயன் அவசரப்படாத, நம்ம பொறுமையாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களா 2 வருஷத்தில் நீ பொறுமையாக பேசாதத இந்த 2 நிமிஷத்தில் நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு பொறுமையாக பேசுருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்களும் சொல்கிறீங்க, இனிமே தான் இந்த ஒயன் யார் அப்படிங்கிறத நீ கண்ணால் பார்க்க போகிற. இத்தனை வருஷம் இந்த 2 வருஷத்தில் நீ இது ஒய்யனா அப்படிங்கிற லைக் ஒரு சீப்பாக நினச்சிட்டு இருந்தல, அந்த சீப்பான ஒய்யனை இனிமேல் நீ எப்படி பார்க்க போகிற அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் அவ்வளோ கெத்தாக அந்த வீட்டை விட்டு கிளம்பி இருந்திருப்பீங்க. மினியுமே கேட்குறா, வேணாட்டே அந்த பொண்ணு உனக்கு வேண்டாம், நான் தான் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல டேக்கு செம்ம காண்டாயிடுச்சு. இழுத்து ஒரு அரை விட்றாரு அந்த மினியே வந்து ஆடி போயிருந்திருப்பா. அன்றைக்கி இதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக உங்களுடைய வீட்டுக்கு தான், உங்களுடைய அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்திருப்பீங்க. அங்கே போயிட்டு நீங்களும் உங்கள் அப்பா அம்மா கிட்ட நடந்து எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் அவ்வளோ கோபம் வருது. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க ஃபோன் பண்ணி டேவோடைய பேரண்ட்டுக்கே சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி தான் வந்து என் பொண்ணு டிவோர்ஸ் கொடுக்குறான்னு சொல்லிட்டு சைன் பண்ணிட்டு வந்துட்டான். உங்கள் பையனை ஒழுங்காக டிவோர்ஸ் பண்ண சொல்லுங்கள், என் பொண்ணுக்கு அங்கே வாழ விருப்பமே இல்லை. உன் பையன் தான் ஏதோ மினியாமே ஒரு பொண்ணு மேனா மினிக்கு, அந்த மினிக்கு கூட சுற்றிட்டு இருக்கானா, அதுங்களுக்கே 2த்துக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க, என் பொண்ணை இனிமேல் தொல்லை பண்ணாதீங்க. அண்ட் இதோட உனக்கும் எனக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் இதோட நம்ம முடிச்சிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு உங்கள் பையனை வந்து நீங்கள் வளர்த்து வச்சுருக்கீங்க போல் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து உங்களுடைய அப்பாவுமே வந்து நிறைய வந்து திட்டியிருந்திருப்பாரு. அண்ட் திட்டிட்டு ஃபோனையுமே வச்சுருந்துருப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறம் டேவை வந்து அவங்க வீட்டில் ரொம்ப பேசி டிவோர்ஸ் பேப்பர்ஸ்லேயும் வந்து சைன் பண்ண வச்சுருந்துருப்பாங்க. அண்ட் உங்களுக்கும் அவருக்குமே வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் டிவோர்ஸாக ஆகியிருக்கும்டா. நீங்கள் இந்த கொஞ்ச நாளில் லைக் அந்த டிப்ரெஷனில் இருந்திருப்பீங்கள்ல, அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, அதிலேருந்து வெளியே வர எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க. லைக் இந்த டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமே வந்து நீங்கள் ரொம்பவே அதிலேருந்து வெளியே வந்துட்டீங்க. அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நம்ம வீட்டில் இருந்தால் வேலைக்கு ஆகாது, நம்ம ஆல்ரெடி நம்ம பழையபடி எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி மறுபடியும் ஆரம்பிக்கணும் நம்மளுடைய ஒர்க்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பயங்கர கெத்தாக ரெடி ஆகிட்டு நீங்களுமே வெளியே போயிட்டு உங்களுடைய ஒர்க்குமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு 2 இயர்ஸ் போகுது. அந்த வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பிஸ்னஸ் தானே பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. அண்ட் அதில் ஒரு சிஇஓவும் இருந்திருப்பார். ஏன்னா அவங்களுடைய அப்பாவுடைய கம்பெனி தான் அதில் அவர் சிஇஓ. அண்ட் இந்த 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட வந்து நிறைய வந்து லாஸ் ஆகியிருக்கும் அவருக்கு. அண்ட் இப்போது ரொம்பவே முக்கியமான ஒரு டீல், அந்த டீல் மட்டும் கிடச்சிட்டு அப்படின்னாக்க அவங்களுடைய கம்பெனி மேலே எழுந்து நின்றுமாம் போல். அதனால் இது கண்டிப்பாக வந்து அவங்க எம்டி கிட்ட பேசியே ஆகணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வந்து கனவு கொட்டியெல்லாம் கட்டிக்கின்னு ப்ராஜெக்டெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கின்னு வர்றாங்க. அண்ட் அந்த மீட்டிங் ஹாலுக்குள்ளே அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் வந்துட்டாங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உள்ள ஒருத்தருடைய என்ட்ரி யாருன்னு பார்த்தா வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் அந்த எம்டி. உங்களை பார்த்ததுமே வந்து டேக்கெல்லாம் அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு ஸ்டன் ஆகிட்டாரு. ஏன்னா வீட்டில் இருக்கும்பொழுது உங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கே வந்து லைக் ரொம்பவே அந்த வில்லேஜ்லாம் போடுவாங்களடா ரொம்பவே ஒரு பழைய ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி தான் வந்து ஒரு மாடர்னே இல்லாமல் அப்படி இருந்திருப்பீங்க.
பட் இப்போ பார்த்தா டோட்டல் ஆப்போசிட். அவ்வளோ ஃபேஷனபுளாக இருக்கீங்க, அவ்வளோ ஸ்டன்னிங்காக இருக்கீங்க பார்க்குறதுக்கே. அண்ட் டேவுமே வந்து அப்படியே ஒரு நிமிஷம் எழுந்தே நின்றுட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் மீட்டிங்குமே ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் அந்த ப்ராஜெக்டை தான் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் டேவ் வந்து உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. அண்ட் அதே மாதிரி ப்ராஜெக்டும் முடிய நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இந்த ப்ராஜெக்ட் எனக்கு வந்து சரிப்பட்டு வரும்னு தோணல. அண்ட் இந்த ப்ராஜெக்டை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரே வார்த்தையில் டேவோடைய ப்ராஜெக்டை வந்து கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டீங்க. டேவுமே பின்னாடி ஓடி வராரு, ஒயன் அப்படின்ட்டு. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. சொல்லுங்கள் என்ன வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க. நம்ம மறுபடியும் நம்ம வந்து நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் கன்சிடர் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்குறாரு. நீங்களா எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு என்ன பேசுகிறோம் அப்படின்ட்டு கான்ஷியஸில் தான் பேசிகிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு கொஞ்சமாவது நீங்கள் என்ன பேசுகிறோம் அப்படின்ட்டு சுயநலவில் தான் பேசுகிறீங்களா? நான் யாருன்னு தெரியுதா? இந்த கம்பெனியுடைய எம்டி நீங்கள் யாருன்னு தெரியுதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க. ஒயன் நம்மளுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னா எக்ஸ் ஹஸ்பண்ட்ங்க. அது ஒரு காலத்தில் லைக் பைத்தியகாலத்தனமாக இந்த ஒயன் வந்து உங்களை லவ் பண்ணிவிட்டு அவளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் பின்னாடி சுற்றிட்டு இருந்தா. ஆனால் இப்போது இருக்கிற ஒயன் அந்த மாதிரி கிடையாது. அவளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை தான் அவள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாகவே பார்க்குறா. அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நான் வெளியே வந்து கிட்டத்தட்ட வந்து 2 வருஷம் ஆகிட்டு. நீங்கள் தேவையில்லாமல் மறுபடியும் என் வேலை குறுக்க வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் போகிறீங்க. அண்ட் டேவுமே வந்து இது வீட்டுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஒரு கில்ட்டில் போகிறாரு. நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி. அண்ட் வீட்டுக்கு போக அவங்க அப்பாவுமே கேட்குறாங்க என்னடா ஆச்சு அப்படின்ட்டு. அண்ட் அவருமே சொல்கிறாரு இந்த மாதிரி தான் நமக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலாம். அவ்வளோதான். டேவோடைய அப்பாக்கெல்லாம் செம்ம காண்டாயிடுச்சு. அப்படியே இழுத்து அடிக்கிறாரு அன்னத்துலேயே. உன்னால தான் நம்ம கம்பெனியே இப்போ வந்து இவ்வளோ லாஸில் போயிட்டுருக்கு, எல்லாம் உன்னால தான் அப்படின்னு அவருமே கத்துறாரு. நான் என்ன பண்ணேன், நான் என்னுடைய ஒர்க்கை கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன். எந்த டைமில் லாஸ் ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? இன்வெஸ்டர் எல்லாம் வந்து அவ்வளோ பெரிய இன்வெஸ்டர் சடனாக வந்து நம்மளுடைய கம்பெனிலேருந்து கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரியே சொல்ல டேவோடைய அப்பெல்லாம் கத்துறாரு. எல்லாம் உன்னால தான்டா. ஒயன் யாருன்னு தெரியுமா உனக்கு? அவளுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா? அவளுடைய பேரண்ட் எவ்வளோ பெரிய ஆளுங்கன்னு தெரியுமா உனக்கு? அந்த பெரிய இன்வெஸ்டர்னு சொன்னியே, அது வேறு யாரும் கிடையாது, ஒயனுடைய அப்பா அம்மா தான். ஆக்சுவலி ஒயன் தான் இந்த கம்பெனியோடைய எம்டி. அண்ட் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் உன்னை அப்படின்னு தெரிஞ்சு தான் ஒயனும் சரி அவங்களுடைய அப்பாவும் சரி இந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. பட் நீ வேண்டாம் அப்படின்ட்டு அந்த மினி பின்னாடி சுற்றிட்டு இருந்த பார்த்தியா? அப்பா கூட வந்து கண்டிப்பாக என் கூட வந்துடுவார், என்கிட்ட வந்துடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து அவள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பா. பட் இல்லை, நீ என்றைக்கே வந்து இந்த உன் மினியை வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வச்சியோ அன்றைக்கே வந்து ஒயன் என்னைக்கு டிவோர்ஸ் பண்ணாலோ அன்றைக்கே வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண மொத்த பணத்தையுமே வந்து நம்ம கம்பெனியிலேருந்து எடுத்துட்டாங்க. அது ஒரே காரணம் தான் நம்ம கம்பெனி இவ்வளோ லாஸ் ஆகிறதுக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் இப்போது நீ தானே, அது உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அண்ட் டேவுமே சொல்கிறாரு, ஆமாம் இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். தயவு செஞ்சே என்னை மன்னிச்சிடுங்க. நான் ஒயன்கிட்டையும் என்னை மன்னிச்சுன்னு சொல்லி கேட்டேன். பட் ஒயன் என்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்ல அவங்களுமே சொல்கிறாங்க, எப்படி நான் அக்செப்ட் பண்ணிக்குவா, எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவா சொல்லு? உனக்கே இன்கேஸ் நீ வந்து எனக்கு சிங்கிள் சைல்டு, உனக்கே ஒரு தங்கச்சியோ ஒரு அக்காவோ இருந்து அவங்களுக்கு இந்த மாதிரி அவன் புருஷன் 2 வருஷம் பேசாமல் இருந்துட்டு அவனுடைய லவர் இந்த மாதிரி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பொண்டாட்டியை வந்து அடித்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணாக்க நீ சும்மா இருந்துருவியா? இல்லை உன் தங்கச்சி அங்கேயே வாழ்ட்டுன்னு சொல்லி விட்டுருவியா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்ல அண்ட் டேக்குமே வந்து இப்போ தான் வந்து எல்லாமே புரியுது, அவர் பண்ணது எல்லாமே எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்ட்டு. அண்ட் அவருமே புரிஞ்சுக்கிட்டாரு. நீங்கள் வந்து அங்கே உங்களுடைய லைஃப்பை ரொம்பவே ஹாப்பியாக லீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பட் இங்கே டேங் வந்து அதுக்கப்புறம் ரொம்பவே லாஸ் ஆகிட்டு ரொம்பவே கஷ்டத்தில் போயிட்டு அண்ட் பண்ண தப்பு எல்லாத்துக்குமே சாரின்னு வாழ்க்கை முழுக்க கேட்டுக்கிட்டு ஒரு கில்ட்டிலே வாழ்ந்துருப்பாரு. அண்ட் இதோட வந்து இந்த ஒன் ஷாட்டை முடிக்கிறேன்டா இப்படி இருந்தது அப்படிங்கிறத அக்காவுக்கு கமெண்ட் பண்ணல மென்ஷன் பண்ண மறந்துட்டாதீங்க. ஓகேவா? ஓகே, பாய், டேக் கேர்.